தற்போது துணை வட்டாட்சியர்களாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருபவர்களுக்கு பணி முதுநிலையின்படி பணி வரன்முறை மற்றும் தகுதிக்கான பருவம் விளம்பல் ஆணைய பிறப்பிக்குமாறு கேட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் லட்சுமண காந்தி மற்றும் செயலாளர் முருகேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஒரு நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களது கோரிக்கையான புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலகில் நேரடி நியமன உதவியாளர் மற்றும் பதவி உயர்வு உதவியாளர்களுக்கு திருத்திய சரியான ஒருங்கிணைந்த முதுநிலை பட்டியல் உடனடியாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் காலியாக உள்ள துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என கேட்டு தற்போது துணை வட்டாட்சியர்களாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருபவர்களுக்கு பணி முதுநிலையின்படி பணிவரன் முறை மற்றும் தகுதிக்கான பருவம் விளம்பல் ஆணையை பிறப்பிக்குமாறு கேட்டு இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் TNPSC மெரிட் சீனியாரிட்டி கடைபிடித்து உதவியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த முதுநிலை பட்டியலை திருத்த வருவாய் நிர்வாக ஆணையரகமும் அரசு பணியாளர்கள் தேர்வாணையமும் அறிவுறுத்தியவாறும் 14 படியில் பட்டியல் திருத்தாத புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட வலியுறுத்தியும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதாக கூறுகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.